வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். நான் உங்களுடைய ஷெஃப் தாமு பேசுகிறேன். இன்னிலிருந்து 27ஆம் தேதி வரணும் ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டல்ஸ் பஜார் ரெஸ்டாரண்ட்டில் டி நகரில் தலைவன் விருந்து நடக்க போகுது. இதில் பாரம்பரியமான சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்க போகிறோம். அதாவது சவுத் இந்தியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கோ அந்த பாரம்பரியமான உணவை உங்களுக்கு ஒருத்தர் நாங்கள் கொடுக்க போகிறோங்க. அதே மாதிரி டெய்லி ஈவினிங் 8லேருந்து 10க்குள்ளே ஒரு 3 டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த பாரம்பரியமான உணவு, அதாவது உணவே மருந்து இந்த பாரம்பரியமான அந்த சாப்பாட்டில் கண்டிப்பாக மருந்து அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள நிறைய இன்க்ரீடியன்ஸு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக தான் நம்ம கொடுக்கணுமே தவிர பர்டிகுலர் ஜங்க் ஃபுட் மாதிரி கொடுக்குறது இல்லை. ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்கு. இந்த 10 நாளாக வந்து வேறு எங்கேயுமே எந்த ஹோட்டலுமே இல்லாத ரெசிபிஸ் நம்ம ஜிஆர்டி கிராண்ட் பஜார் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 11 மணியும் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரலாம். இருக்குது இந்த தலைவன் விருந்துக்கு நீங்கள் வந்து தலைவனோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். தலைவனோட வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது. நான் டெமோ பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது வந்து நார்மலாக வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அகைன் லாஸ்ட் இயர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி அது 5வது வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க, என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், என்னோட டெமோ பாருங்கள், டெமோ ஃபுட்டுன்னு டேஸ்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஷெஃப், நீங்கள் ஏதோ மருந்து இருந்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அது பயமுறுத்துறீங்களே. ஐயா, மருந்து அப்படின்னா நம்ம போடுற மிளகு, சீரகம், சுக்கு, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இதுதான் ஐயா மருந்து. அப்படியா? சரி, அப்போ நல்ல சாப்பாடு, கறி தோசை, நல்ல பாயா கறி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்கும். நான் வெஜிடேரியனுக்கு ஒரு செம்மையாக ஒரு கட்டலாம் என் பாதில் சொன்னால். அதே மாதிரி வெஜிடேரியனுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் வெஜிடேரியனுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, ஃபுட் ஷுட் பி செலிப்ரேட்டட். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது சாப்பாட்டில். நீங்கள் வந்து ஜாலியாக கொண்டாடிட்டு போகலாம், சாப்பிட்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க, மறக்காதீங்க, ஜிஆர்டி கிராண்ட் பாண்டி பஜாரில் இருக்கிற பஜார் ரெஸ்டாரண்ட்டில் தலைவன் விருந்து இன்னிலேருந்து 27ஆம் தேதி நடக்க போது. வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஷெஃப். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஈவெண்ட். இது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்குது பஜாரில். ஸோ இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு பஜாரில் டின்னர் ஷெஃப் தாமுவோட ஸ்பெஷல் ரெசிபிஸ், சவுத் இந்தியன் டெலிகசிஸ் வில் பி தேர். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ தலைவன் விருந்து வெயிட்டிங் டு யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். இது என்னால் மாத்திரம் இங்கே செஞ்சு முடியாது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், ஷெஃப்ஸு, அதே மாதிரி உள்ள இருக்க கிச்சனில் இருக்கிற ஷெஃப்ஸுக்கும் ஐ மஸ்ட் தேங்க். அவங்களும் என்னோட சேர்ந்து பண்ணுறோம். அவங்க தான் வந்து இந்த ரெசிபி செஞ்சு எடுத்து வரப்பாங்க. நான் கூட இருப்பேன். அதே மாதிரி டெமோ மோட்டும் நான் பண்ணுவேன், என் கூட அவங்களும் இருப்பாங்க. இது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க். கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் ஒரு டீமாக வந்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பத்மஸ்ரீ குக் வித் கோமாளி டீம், ஷெஃப் டாக்டர் ஷெஃப் தாமு அட் பஜார். தேங்க்யூ. We are going to give same menu is repeated. You see the authentic food of South India, and that is available only. Thanks to the management and Mr. Vikram as well as Sita Chef and the GRT general manager and Anand, all the kitchen as well as the management staffs. And definitely with your support, this is not very well. I thank you all of you for come here, and you just spread out. The festival is going to be here till 27. That's your job. So all of you are going to do that, and then come here, the media is going to spread to the public that we are having the festival. But definitely you will not be disappointed. So that way the quality of food, quality, quantity, and the varieties of menus is going to be enormous. So have a lovely time at GRT Bazaar, and please come and enjoy the food. I'm going to do a demonstration. 3 dishes I'm going to demo. What are the dishes chef today? I thought I can keep the suspense. There is a dish called Dil Upma, leaves upma. It is very popular in Karnataka. And another one I'm going to make
as such I'm very thin actually. So I want to put on little bit of weight. So I'm going to make era knee roast, prawn knee roast. Prawn knee roast சாப்பிட்டா என்ன ஆகுது? So I'm going to make that. And another one I'm going to make chicken sindamani. So we call it sindamani. So sindamani பண்ண போறோம். So these are the three dishes we are going to demo. And definitely you can look. I'll also give only little bit for you the tasting. So I will myself for home for me. So you'll enjoy the demonstration as well as the food, and please stay back and enjoy your evening. Have a lovely time here. Thank you, sir. Thank you. So excited to be here to introduce Chef Damu. He doesn't need any introduction, but of course I try my best to introduce him specifically today because we are collaborating with hotels, especially our iconic restaurant, The Bazaar, is collaborating with Chef Damu to do event which is one of its kind. So Chef Damu is going to start off this entire event by cooking his specials, which we are going to serve in our restaurant, The Bazaar, for the next 10 days. To introduce Chef Damu, I know he is one of the chefs won a Padma Shri. I think it's a great feat and it's an honor to have a Padma Shri chef sitting with us and collaborating on this special occasion. He's not only a Padma Shri, he's been recognized by the nation for several feats, and one of them, as I remember, is his Guinness Book of World Record. I think he's done 617 recipes in 24 hours, which is a fantastic feat. And of course, his TV show, Cook with Komali, is a very, very popular show. And I think he's gained audiences not only in India, but in neighboring countries like Malaysia, Singapore, and in fact, Sri Lanka. And a lot of people from Europeans who come to our hotel, they recognize him before they recognize anybody else. So, which is an amazing thing. So, with a lot of fan following, I welcome Chef Damu to this fabulous event, and thank you for collaborating with GRT Hotels. And thank you, Chef Sitaram and Anand, for putting this thing together so that the people of Chennai can actually experience great food for the next 10 days. Thank you. Well, good evening. I think as our CEO said, it's a fabulous. Lot of people keep asking where can we taste Chef Damu's recipes like. So now I think he is our brand ambassador for Bazaar, which is an iconic restaurant across all properties. His recipes as well as his menus are there available for you all to come and taste and experience, and you can interact with him. At the same time, he does a lot of cooking shows. This is for you at GRT Grand Lobby today. From today, next 10 days. So he will be available, and you can interact with him. You can take a lot of tips from him basically. So kind of nice, delicate recipes. The menu is very fabulous. He, along with our team of chefs, have curated this entire menu, which is tasting great. We had a tasting session before this meet, and I think it has come out phenomenal. You'll all be experiencing that today. And 10 days it will be available. Different menus, definitely. Dancing. Apart from cooking, I think he is very popular with dance. I hope he is going to dance as well. I think they're all jealous. I think the fan following for you all is only ladies, I think. Okay, done. Thank you, Chef. Welcome, Chef. And we are happy to have you with us. And we are spending, in fact, the entire crew, chefs, team of chefs and the service professionals are very much thrilled to be with Chef Damu for next 10 days. They are all going to enjoy, celebrate. Thank you very much. Thank you, Chef. Hi, happy evening to every one of you.
வந்துட்டேன்னு சொல்லுடா, கபாலிடா, தாமுடா இது. So I'm very happy to associate with the GRT group of hotels, especially the Bazaar restaurant, where actually I'm going to give my own recipes. Is going to be a traditional recipes which will not be available in any of the hotels. These 10 days, I mean, until 27th, the Bazaar of GRT Grand Hotels in Srinagar, only here only you can get all the recipes of mine. After that, we miss that actually. So before that, please come and enjoy our food. We definitely all like it. It's a traditional food which we are going to do that. And also I'm going to organize a demonstration from 7 o'clock to 10 o'clock. So it will be, really it's going to be a, I just said, very good. Kadagalaaduma. Ultimately. முந்திரி பருப்பு நீங்கள் போடுங்க. கஞ்சா முந்திரி பருப்பு போடு, சாப்பிடலாம்ல. போடு 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 போடு. சின்ன வெங்காயம். ஓகே, தக்காளி குழம்பு. போடு 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 போடு. Dill seeds, the dill leaves. வெந்தய இலை. இது பச்சை மிளகா. ஊற்று 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 ஊற்று. கொஞ்சம் மஞ்சள் போடு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதும். மஞ்சள் தூள் எடு. மஞ்சள் தூள் மஞ்சள் தூள். உப்பு. ஓகே, அப்படியா? கொஞ்சம் சுகர் கொடு. See, this is a secret. யாரும் வெளியே சொல்லக்கூடாதுங்க. யாரும் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. நான் கொஞ்சோண்டு சுகர் போட்டா அந்த உப்புமா டாப் நாச். சுகர். ஓகே, அதான் முடிவு வச்சு. அதாவது dill seeds is very good for the health, especially for the constitution, as well as got iron content and very good for the health, I said. நம்மளாம் உப்புமா நீங்கள் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க, dill seedல போட் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க, தண்ணி கொதிக்கணும். கொதிச்சா தாங்க போட முடியும். எதுங்க போட்டும் கொஞ்சம் சுகர் போடணும். சுகர் போடு போடு. போடமா ரவை போட்டு கிண்டு. இல்லடா கொஞ்சம் பச்சு சரி. ஏமா ஏமா படுத்துறீங்க? போடுங்க முடிஞ்சு போடுங்க. ஓகே போதும். போற இதுல இருந்து 2 நிமிஷம் இந்த ரவை வெந்துடும். தண்ணி அடிக்கிறது இல்லைன்னா எந்த தண்ணியில் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது அழகாக வந்துருக்கு. சாகியாக கொஞ்சம் சாகியாக இருக்கும். பட் யூ ஆல் லவ் த டேஸ்ட். எனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியான மாதிரி தெரியுது. பண்ணி பாருங்க. ஏங்க வர்ஷா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை கரெக்டாக இருக்கு. இன்னும் கரெக்டாக இருக்கு. கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமா. போதும் போதும். வீட்டில் நிறைய ரொம்ப நேரம் ஆகுதுன்னா
இல்லை நீங்கள் யாரையும் திட்டிகிட்டே வேலை செய்வீங்கன்னு அர்த்தம். ஆ ஆ அது எங்கே காரணமேன்னு பார்த்தேன். இல்லை இதில் ஒரு அழகான பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். சும்மா சும்மா நான் சும்மா சொன்னேன். ஆ நான் தான் அழகா இருக்கேன். அப்புறம் இந்த அழகா இருந்தா இந்த என்ன கிளிக் பண்ணு எட்டு டன். ஸோ ஒரு உப்புமா செய்யறதுக்கு மேக்ஸிமம் டைம் அகைன் 4 minutes மேக்ஸிமம் டைம். இதுக்கு மேலே நெய் வேண்டாம். இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. யூ ரியலி என்ஜாய். ஆக்சுவலிமா நெய் குட்டி இருக்கமா அதில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. யூ ரியலி என்ஜாய். அடுத்தது சிக்கன் சீரக சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி பண்ணிடுவோம். வாவ் கொஞ்சம் எடுத்துறேன். எடுத்து வேறு ஃப்ரைங் பண்ண கொடு. அதில் வை சிந்தாமணி பண்ணிடுவோம். ஒரு டிஷ் எடுத்தா மேபி இது ரெடி பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் கிச்சனில் இருக்கிற டைம் 30 நிமிஷம். இந்த ½ hourல யூ கெட் 4 dishes.